ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தோன்னா ஒரு சின்ன 415 அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தோம். கரெக்டாக வந்து பார்த்தோன்னா நமக்கு 451 அப்படின்னு சொல்லி அடிச்சிட்டாங்க. ஒரு சின்ன மிஸ்டேக்னால ஒரு 3D வின்னிங்கே வந்து பார்த்தோன்னா மிஸ் ஆகிடுச்சு. ஸோ அப்படி வந்து நம்ம ஏபிஎஸ்சிபிஸில் 5115 அப்படிங்கிற நம்பர் வந்து கொடுத்துருந்தோம். ஸோ யாரை வின் பண்ணியிருந்தீங்க அப்போ நான் கமெண்ட் பாக்ஸ் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இன்றைக்கும் வந்து பார்த்தோன்னா ஒரு சூப்பரான பேட்டர்ன் தான் வந்து எடுத்திருக்கேன். சரிங்களா? ஸோ அதை பாருங்கள். ஃபஸ்ட்டு நேற்றுக்கு நம்ம ஒரு கெஸ்ஸிங் எடுத்து வின்னிங் ஆச்சு பார்த்தீங்களா, அதுக்கு அந்த மாதிரி அடித்தப்ப அதுக்கு கீழே நமக்கு வந்து பார்த்தோன்னா ரிசல்ட்டு கரெக்டாக நம்ம வந்து பார்த்தோன்னா வின்னிங் ஆகிருக்கு. 528க்கு நமக்கு கரெக்டாக அந்த 28, திரும்ப 038க்கு இந்த இடத்துல 83. ஸோ அதே மாதிரி 451க்கு இந்த இடத்துல நமக்கு கரெக்டாக 51 அடிச்சு 4 0 5 நமக்கு வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக வின்னிங் ஆச்சு. சரிங்களா? அதுக்கு அடுத்த நாள் ரிசல்ட் பாருங்கள், 939 இங்கே இருக்குங்களா. ஸோ இந்த 939 நான் இருக்கிறனால மார்க் பண்ணுறோம் பாருங்கள். 939 அடுத்த நாள் ரிசல்ட் வந்து பார்த்தோன்னா 930 நம்ம கரெக்டாக அதே மாதிரியே நமக்கு வந்து பார்த்தோன்னா இங்கே 3D நமக்கு 451 பாஸு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே உள்ள 93. சரிங்களா? 93 9 சேர்ந்து நமக்கு 939 வின்னிங்கு. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 751ங்களா அந்த இடத்துல 751க்கு பாருங்கள். ஏன்னா இந்த இடத்துல 83 நான் ஒன்று பெருசாக மார்க் பண்ணாலும் அப்படி தெரியல, 83 ஒதுக்கி வைக்கிறேன். இந்த இடத்துல பாருங்கள் 51, இந்த இடத்துல 7 இருக்குது. ஸோ 7க்கு கரெக்டாக நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 751 பாஸு. சரிங்களா? அப்போது இதுக்கு நேராக உள்ள ரிசல்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல 01 இருக்குது. 01ஓட இந்த இடத்துல 9 அப்படிங்கிற நம்பர் இருக்குது. சரிங்களா? அப்போது இந்த நம்பர் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா வர்றதுக்கு நல்ல சான்ஸ் இருக்குது. சரிங்களா? இப்போது இந்த நம்பர் ஏங்க வரும் அப்படிங்கிறது பாருங்கள். இந்த 99 இன்னும் இருக்குது பார்த்தீங்களா, 99 ஏசி தான் வந்திருக்கு. இந்த 1 7 வந்து பாருங்கள் கிராஸாக 1 7 வந்து பார்த்தீங்கன்னா ஏசி தான் வந்திருக்கு. அப்போது 1 9 வந்து பார்த்தோன்னா ஏசி தான் வந்து பார்த்தீங்கன்னா வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. சரிங்களா? ஸோ ஏசி வந்துச்சு அப்படின்னா 19 அப்படிங்கிற நம்பர் வரதுக்கு சான்ஸ். ஏன்னா நம்ம கரெக்டாக நமக்கு டேரெக்டாகவே வந்து பார்த்தா திருப்பி அடிச்சிருக்காங்க. சரிங்களா? அப்போது இந்த 91ங்கிறது நமக்கு திருப்பினாங்கன்னா 901 அப்படிங்கிற நம்பர் வரதுக்கு சான்ஸ் இருக்குது. சரிங்களா? 901 அப்படின்னு சொல்லி அடித்தாங்கன்னா 4901. ஸோ இந்த நம்பர் நமக்கு ஒரு ஃபாலோயிங் நம்பர்ஸ்லேயும் ஒன்று இருக்குது. சரிங்களா? ஸோ அதே அந்த நம்பரே கூட நமக்கு வந்து மாற்றி அடிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் கூட இருக்குது. கண்டிப்பாக அடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? எடுத்து ட்ரை பண்ணுறவங்க ட்ரை பண்ணி பாருங்கள். சரிங்களா? 4901 அப்படிங்கிற நம்பர் எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். அதேமாதிரி நம்ம கொடுத்த நம்பர் வந்து பார்த்தோன்னா 14. சரிங்களா? நம்ம கொடுத்துருந்தது வந்து பார்த்தோன்னா 9410 அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தோம்னு நினைக்கிறேன். ஸோ 9410 அப்படின்னு கொடுத்துருந்தோம்னு நினைக்கிறேன். 9410 அப்படிங்கிற நம்பரும் வந்து வரதுக்கு சான்ஸ் இருக்குது. ரெகுலர் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க. இன்றைக்கி கெஸ்ஸிங்கில் வந்து பார்த்தோன்னா 4901. சரிங்களா? 901 அப்படிங்கிற நம்பரு வரதுக்கான சான்ஸ் இருக்குது. அப்படி இல்லைனா திருப்பினாங்கன்னா 910 வரதுக்கு சான்ஸ் இருக்குது. 910 901 அப்படிங்கிற நம்பரை வந்து எடுத்து ட்ரை பண்ணிக்கோங்க, வரதுக்கான சான்ஸ். ஏன்னா இதே பேட்டர் தான் நமக்கு வந்து பார்த்தா இன்றைக்கி பாஸ் ஆனிச்சு. ஸோ நெக்ஸ்ட் நாள்லேயே நமக்கு வந்து பார்த்தோன்னா அதே மாதிரி அடிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ கண்டிப்பாக வந்து எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். சரிங்களா? ரிப்ளேஸ் ஆனீங்கன்னா பாக்ஸோட எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக 574 538. ஸோ இங்கே என்ன நம்பர் வரலான்னு பாருங்கள். இங்கே கரெக்டாக 734 ஏசி 74க்கு நமக்கு 74 பாஸு. நமக்கு மறுபடியும் ஏசி 53க்கு 53 பாஸு. ஸோ மறுபடியும் நமக்கு ஏசி இந்த இடத்துல 41 அப்படிங்கிற நம்பர் இருக்குது. ஸோ 41 அப்படிங்கிற நம்பரை எங்கே வரலாம் அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். சரிங்களா? 41 அப்படிங்கிற நம்பரை பார்த்து வச்சுக்கோங்க. 41 அப்படிங்கிற நம்பர் வர்றதுக்கு நல்ல ஒரு சான்ஸ் இருக்குது. சரிங்களா? ஸோ இப்போது கரெக்டாக இங்கேருந்து சரிங்களா, இங்கேருந்து கரெக்டாக 2 மாதம், அதாவது 2 மாதம் கேப் விட்டு 1 2 3 4 5வது நாள் 517. சரிங்களா? திரும்பவும் 2 மாதம் கேப் விட்டுறோம். கேப் விட்டு 1 2 3 4 5வது நாள் 822 ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா? ஸோ கரெக்டாக எல்லாத்துலேயுமே வந்து பார்த்தோன்னா 2 மாதம் நமக்கு வந்து பார்த்தோன்னா கேப் விட்ருக்கோம். சரிங்களா? கேப் விட்டு ஆடும்பொழுது நமக்கு மேலே என்ன ரிசல்ட் இருக்குதுன்னு பாருங்கள். இப்போ அதுக்கு முதல் நாள் ரிசல்ட் வந்து பார்த்தோன்னா ஏபி 22 எடுத்து நமக்கு பிசி வச்சுருக்காங்க. அடுத்து பாருங்கள், இந்த இடத்துல நமக்கு பிசி 57 வந்து ஏசி அடிச்சிட்டாங்க. இங்கே எடுத்த நம்பர் பிசியும் அடுத்து ஏசியும் அடிச்சிட்டாங்க. சரிங்களா? இப்போ நமக்கு அடுத்து எடுக்கக்கூடிய நம்பர் இந்த இடத்துல வந்து பார்த்தோன்னா 41 அப்படிங்கிற நம்பர் இருக்குது. ஸோ 41 அப்படிங்கிற நம்பர் வந்து பார்த்தோன்னா எடுக்கணும். ஸோ ஏற்கனவே நமக்கு வந்து பார்த்தோன்னா ஏசி 41 எடுக்குங்கிறத நம்ம வந்து பார்த்தாச்சு. சரிங்களா? ஸோ 41 அப்படிங்கிற நம்பர் மறுபடியும் நமக்கு வந்து கேமில் வர்றதுக்கு நல்ல சான்ஸ் இருக்குது. எடுத்த நம்பர் வந்து பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு பிசி, அடுத்து ஏசி, அடுத்து ஏபியில் 41 அல்லது 14 வந்து பார்த்தீங்கன்னா அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சரிங்களா? ஸோ அந்த நம்பருக்கு நமக்கு 3 டிஜிட் மேட்ச் பண்ணி காட்டுறோம் பாருங்கள். 41 14 அப்படிங்கிற நம்பரு கேமில்
நாளைக்கு ஆல் போலில் வந்து எடுத்து ட்ரை பண்ணிங்க சரிங்களா. 1441 அப்படிங்கிற நம்பரு ஆல் போல் எடுத்து ட்ரை பண்ணுங்கள். நாளைக்கான ஆல் போல் நம்பர் வந்து பார்த்தோன்னா 2 அல்லது 1. நாளைக்கு எனக்கு அதிகபட்சம் சான்ஸு 1க்கு வாய்ப்பு இருக்க மாதிரி இருக்குது சரிங்களா. ஆல் போலில் நாளைக்கான கெஸிங்கில் 1 அல்லது 2 அப்படி நம்பர் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த 14க்கு நம்ம 3 டிஜிட் ஒன்று சொல்கிறேன் பார்த்துக்குங்க. கரெக்டாக இங்கேருந்து நமக்கு 2 மாதம், அதாவது இங்கே எப்படி நம்ம 2 மாதம் கேட்போம் அதே மாதிரி 2 மாதம் கேப் போட்டு பார்த்துக்குங்க. 2, 4, 6 சரிங்களா. 6ஆம் தேதிக்கு வந்து பார்த்தோன்னா 775 அப்படிங்கிற நம்பருக்கு ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா. 775 அப்படிங்கிற நம்பருக்கு. ஸோ இதில் 1 மாதம் கேப் போட்டு பாருங்கள் கரெக்டாக. 1, 2, 3, 4, 5, 6வது நாள் 210 சரிங்களா. மறுபடியும் 1 மாதம் கேப் போட்டுக்குங்க சரிங்களா. 1, 2, 3, 4, 5, 6, 269 சரிங்களா. திரும்பவும் நம்ம 1 மாதம் கேப் போட்டுக்கலாம். 1, 2, 3, 4, 5, 6, 265. ஸோ 265, 269 எல்லாமே ஒரு மாதம் கேப் போட்டு 6 நாள் கேப் போடுறோம் சரிங்களா. இப்போது இங்கே பிசி நம்பர் மட்டும் பாருங்கள் சரிங்களா. இங்கே நமக்கு ஏ போர்டு மட்டும் கவனித்து பார்த்தீங்கன்னா தெரியும். ஏ போர்டு சரிங்களா. ஏ போர்டு 2, ஏ போர்டு 2, ஏ போர்டு 2, மறுபடியும் வந்து பார்த்தோன்னா ஏ போர்டு 2 சரிங்களா. இப்போ இந்த ஆரஞ்சுக்கு பார்த்தீங்களா, ஆரஞ்சுக்கு ஃபுல் பவர் வந்து பார்த்தீங்கன்னா 10 அப்படிங்கிற நம்பரு. இங்கே நமக்கு பிசியில் 10 அப்படிங்கிற நம்பர் அடிச்சிருக்காங்க. இப்போ நமக்கு ஏ போர்டு இங்கே 2 கரெக்டாக வச்சுட்டு 6, 9 ஃபுல் பவர் பாருங்கள் 1, 4. அப்போது பிசியில் 14 அப்படிங்கிற நம்பர் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ நாளைக்கு நம்ம ஏபியில் வர்றதுக்கான சான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ அதனால் 412, 214 அப்படிங்கிற நம்பர் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது சரிங்களா. ஸோ 32, 14, 34, 12 நாளைக்கான கெஸிங்கில் இந்த நம்பர் தான் எனக்கு ஸ்ட்ராங்காக இருக்குது. கண்டிப்பாக 214 வர்றதுக்கு நல்ல ஒரு சான்ஸ் இருக்குது. 214ம் அதே மாதிரி ஏபியில் 41 அப்படின்னு சொல்லி அடித்தாங்கன்னா 412 அப்படிங்கிற நம்பருக்கும் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம கரெக்டாக 57 வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம ஒரு கெஸிங் பார்த்தோம் பார்த்தீங்களா. 57 வந்து பார்த்தோன்னா டேரெக்டாக தான் வந்திருக்கு சரிங்களா. அதே மாதிரி இங்கே 22 நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிசியில் கரெக்டாக டேரெக்டாக தான் வந்திருக்கு. அதே மாதிரி ஒரு நாள் கேப் விட்டு பார்த்தீங்களா, கிராஸாக பார்த்தோம் பார்த்தீங்களா, அதுலேயும் வந்து பார்த்தோன்னா 74க்கு 74 தான் வந்திருக்கு. 53க்கும் நமக்கு 53 தான் வந்திருக்கு. 41க்கும் 41 தான் நமக்கு வந்து வரதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால தான் நம்ம வந்து பார்த்தோன்னா இந்த 412க்கு நல்ல ஒரு சான்ஸ் கொடுக்குறேன் சரிங்களா. 34, 12. ஸோ பிக் பிளேஸ் ஆனீங்கன்னா பாக்ஸ் எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். அது உங்களோட விருப்பம் சரிங்களா. 32, 14, 34, 12 அப்படிங்கிற நம்பரை கம்பல்சரி வந்து எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். வின்னிங் அடிக்கிறதுக்கு நல்ல ஒரு சான்ஸ் இருக்குது சரிங்களா. ஸோ நம்ம சொன்ன நம்பர்ஸில் இந்த 2 நம்பர்ஸில் ஃபுல்லாக 3D நம்பர் எடுத்து ட்ரை பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லிடுறேன். அதுக்கு முன்னாடி ஆல் போர்டில் நாளைக்கு 1 அல்லது 2 அப்படிங்கிற நம்பர் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. எனக்கு அதிகபட்சம் 1 வரதுக்கான வாய்ப்பு இருக்கிறனால நான் வந்து 1 அப்படிங்கிற நம்பர் கொடுத்துருக்கேன் சரிங்களா. 1 அப்படிங்கிற நம்பர் எடுத்து ட்ரை பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக வர்றதுக்கு சான்சஸ் வந்து இருக்குது சரிங்களா. அதே மாதிரி இந்த 451 நேற்றுக்கு வந்த நம்பர்லேருந்தே எனக்கு வந்து நம்பர்ஸ் வரதுனால இந்த நம்பர்ஸ் எல்லாமே எடுத்து ட்ரை பண்ணிக்கோங்க. 254 1 சரிங்களா. 254. அதே மாதிரி 412 1 சரிங்களா. 214 1, 910, 901 சரிங்களா. 254, 412, 214, 910, 901 இந்த 5 நம்பர்ஸும் வந்து எடுத்து ட்ரை பண்ணிக்கோங்க. ஸோ ஏபிஏசி பிசியில் சரிங்களா. ஏபிஏசி பிசியில் அப்படியே நான் எந்த நம்பரு ஏபிஎஸ்சி போடணும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் பார்த்துக்குங்க சரிங்களா. ஏபிஎஸ்சி பிசியில் இந்த 54 1 சரிங்களா. 54 போட்டுக்குங்க. அதே மாதிரி 41ங்கிறத திருப்பி 14ன்னு போட்டுங்க. 54, 41 போட்டுங்க. 10 மொத்தம் 3 பேர். 10 அப்படின்னா 01 ட்ரை பண்ணணும் சரிங்களா. அப்போ 41 அப்படின்னா 14 ட்ரை பண்ணணும். 54 அப்படின்னா 45 எடுத்து ட்ரை பண்ணணும். மொத்தம் 54, 45, 41, 14, 10, 01. ஸோ இந்த நம்பரை வந்து கண்டிப்பாக வந்து எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக வின்னிங் அடிக்கிறதுக்கு நல்ல ஒரு சான்ஸ் வந்து இருக்குது சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு இன்னொன்று மார்க் பண்ணியிருக்கேன். அந்த கெஸிங் உங்களுக்கு காமிக்கிறேன் சார்ட்டில். ஸோ எனக்குமே டைம் அதிகமாகிட்டு இருக்குது. அதை மார்க் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள்.